இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 35, துறவு. குறள் எண் 349. பற்றற்ற கண்ணே பிறப்பு அறுக்கும், மற்ற நிலையாமை காணப்படும். பற்றற்ற கண்ணே பிறப்பு அறுக்கும், மற்ற நிலையாமை காணப்படும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் இருவகை பற்றும் அற்றபொழுதே அப்பற்று அறுதி அவன் பிறப்பை அறுக்கும், அவை அறாத பொழுது அவற்றால் பிறந்து இறந்து வருந்துகின்ற நிலைமை காணப்படும் என்கிறார். ஒருவன் யாது ஒரு பொருளோடும் பற்று அற்ற பொழுதே அது பிறப்பை நீக்கும், அதனை விடாத போது நிலையாமை காணப்படும். ஒரே நேரத்தில் பல பிறவிகளை மனிதன் எடுக்கிறான். இவ்வாறு எடுப்பதற்கு காரணம் அவற்றின் மீது அவன் கொண்டுள்ள பற்றே இல்லை என்றால் இவ்விடம்பால் அன்றாடம் எடுக்கும் பிறவிகளும் இல்லை. நம்மாழ்வார் அற்றது பற்றனில் உற்றது வீடு என்கிறார். சிந்து பாருங்க, நம்மாழ்வார் என்ன சொல்ற பாருங்க, அற்றது பற்றனில் உற்றது வீடு என்கிறார். பற்று என்ற ஒன்று இல்லையெனில் பிறப்பே இல்லை. அதனால் மனிதன் பற்றற்றே வாழ வேண்டும். பற்றற்று வாழ்ந்தால் புத்தர் சொன்னது மாதிரி ஆசையற்று வாழ்ந்த வேண்டும். மனிதன் ஆசையினால தான் துன்பப்படுகிறான். அதனால் தெரிஞ்சுங்க மாணவ செல்வங்களே, தயவு செய்து தினமும் ஒரு குறள் படியுங்கள், உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம்.